மை டியர் லவ்வர் மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது எதுக்கு இந்த விஷப்பரிச்சு பண்ற அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க இதுலயும் சொன்னாங்க பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து மண்டை வெடிச்சு சாவணும் அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு. சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதோட டைமிங் என்னன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல அதுக்கப்புறம் பாடவே கூடாது, அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக் கதை விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா. அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாவே இவரு போட்ட, அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி, பஞ்சம்புலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துருக்கு. ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து ஃபிலிம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள், ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷால். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னா சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன் இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் ஒதுக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, அது வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலா லாபம் தான் தொழில்ன்றது, எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான், இதுதான் வந்து நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இதில் வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து நாலேஜ் டிகிரி படிச்ச பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமா, சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்போவே கூட அந்த டைம்ல தான் சார் கூடலாம் நான் அந்த மண்டகஜராஜா ஒர்க் பண்றேன். சாருக்கெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சுந்தர் சி சார் நிறைய பேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல, எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல, எனக்கு சினிமா தெரிஞ்சதான் அட்வைஸ் கேட்க தெரியும், ஒண்ணுமே தெரியல, கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன். அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டதை செய்யக்கூடியவர், மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் பழகிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிட்டு இருக்கும்போது நானும் சுந்தர் சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுமே சார், ஏதாவது ஒண்ணு சார், இன்னும் கேவலமா ஏதாவது சொல்லுங்க சார் தப்பா நினைக்காதீங்க, லிரிக்ஸ் ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல ஆமா பயங்கரமா லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபு தேவா சார் கூட உட்காரும் போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்ல மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு
எல்லாம் தொம்பைக்கு தொம்ப. நானே வந்து உல்டாவாக்கு பண்ற ஆளு இல்ல, இன்னும் உல்டா அப்படி போற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுனா முறையாதானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ், கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாவணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாவணும். உண்மையிலதான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய் சினிமால கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதோட டைமிங் என்னன்னா நானும் ஒரு விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடி இருக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல அதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக் கதை விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா. ஆனா அந்த வீடியோலயே அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் டைம் நானும் விஜய் ஒருத்தர் பாத்துட்டோம். 2 பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ, அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, ஏன்னா சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபன இவரே சாய்க்கு ஒரு ஐட்டம் போட்டாரோ நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயுதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷன் ஆகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா? இல்ல பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்லாத ரகசியம். இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்ப வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, இப்படி உங்களை இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் கிளைமேக்ஸ் சாங். அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளெல்லாம் பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்கான. பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மயக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே.